அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு, அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாள் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. பொதுவாகவே வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆடி மாதத்தினுடைய முதல் தேதி வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா 17, இதனுடைய கூட்டுத்தொகை 8, அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய எண். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய 897 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை 8, அடுத்தது 9ங்கிற எண் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை 2025 ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அடுத்தது 7ங்கிற நம்பர், இது ஜூலை மாதம்ங்கிறதுனால 7வது மாதம் இங்கே நமக்கு அமைஞ்சிரும். மொத்தத்தில் பணவரவுக்கு ஏற்றதொரு பொருத்தமான ஒரு நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து மதிய வீடியோவை போட்டிருக்கிறேங்க. அதில் A to Z தெளிவான விளக்கத்தோடு எல்லாமே சொல்லியிருப்பேன். அவசியமாக அதை பாருங்கள், அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வர யோகம், இனி விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நாளைய நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் ஒரு வீடியோ இருக்குதுங்க. அது நம்ம பணவசிய குளியல் அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருத்தங்க அந்த குளியல் பரிகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது. பண வரவு பட்டையை கலப்போம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோனுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா எதற்கானது அப்படின்னா, நமக்கு இந்த மாதம் முழுக்க பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, இதை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்குது பாருங்கள், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அது ஒன்று இருந்தது அப்படின்னாவே போதும். சாதாரணமாக நம்மளுடைய சேனலில் எப்போதுமே சித்திரை முதல் நாள் அன்னைக்கு இந்த கண்ணாடி பரிகாரம் சொல்கிறது வழக்கம். அதே போல் எப்போவாவது மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு நான் இந்த மாதிரி பரிகாரம் சொல்லுவேன். இந்த முறை நான் உங்களுக்கு ஆடி முதல் நாள் அன்னைக்கு இந்த கண்ணாடி பரிகாரம் குறித்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. நான் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்ன பாருங்கள், அதில் கூட இந்த கண்ணாடி பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். மேலும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதொரு மாதமாக கருதப்படுது. குலதெய்வத்துக்கும் கண்ணாடிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. குலதெய்வம் படம் இல்லாதவங்க கூட கண்ணாடியை வச்சு வழிபாடு செய்யும்போது வழிபாடு செஞ்சதற்குண்டான முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த கண்ணாடியை நம்ம இந்த ஆடி 1 அன்னைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருந்ததுன்னா அதை நீங்கள் இன்று இரவே நல்லா தண்ணீர் தொட்டோ இல்லை அதுக்குன்னு லிக்விட் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வச்சோ நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நைட்டே இதை ரெடி பண்ணி வைக்கிறது சிறப்பு. இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் அப்படியே கண்களை மூடிக்கிட்டே உங்களுடைய தலைமுடியெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தூங்கும்போது அதெல்லாம் களைஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் கைகளாலே அப்படியே கோதி சரி பண்ணிக்கோங்க. அதே போல் பொட்டெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொஞ்சம் வேறு எங்கேயுமே பார்க்காம நேராக இந்த கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. நின்றுட்டு கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பாருங்கள். நீங்கள் இப்படி பார்க்கும்போது இந்த தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. நல்லா பிரிஸ்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இந்த கண்ணாடியை பார்க்கணும். இப்படி நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பெருகும். மேலும் இதழோரத்தில் ஒரு புன்னகையும் வரும். இந்த புன்னகையோடவே நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஐ ஆம் a பவர்ஃபுல் மணி மேக்னெட். நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். நான் கோடீஸ்வரி. ஐ எம் ரிச். நான் பணக்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுங்கள்.
என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது, என் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். பணம் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட இப்போ இருக்குது, உங்கள் கையில் இருக்குது, உங்கள் பீரோவில் இருக்குது, பேங்க்கில் உங்கள் பேரில் இவ்வளோ பணம் வந்து இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே அந்த கண்ணாடியை பார்த்து நல்லா கெத்தாக வந்து சொல்லுங்கள். இந்த நேரத்தில் நம்மக்கிட்டே காசு இல்லை, இப்படி கண்ணாடியை பார்த்து சொன்னால் மட்டும் காசு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு ஒருபோதும் பண்ணிடாதீங்க. கண்ணாடிக்கு பிரதிபலிப்பு சக்தி வந்து அதிகம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு திருப்பி கொடுக்கும். அதனால தான் உங்களை முகத்தை கூட நல்லா சரி பண்ணிவிட்டு பிரிஸ்காக கண்ணாடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து சந்தோஷமாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன். போன தடவை சித்திரை 1 அன்னைக்கு இது மாதிரி பரிகாரம் செஞ்சுட்டு ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய சொத்து கொஞ்சம் பிரச்சனையில் இருந்ததாகவும், இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு உடனேவே வந்து ரிசல்ட் கிடச்சிது. நான் எவ்வளவோ பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கோ தெரில. சரி பரவாயில்ல, நீங்கள் புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த ஆடி மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடியை பார்த்துட்டு நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய பாசிட்டிவ் மணி அஃபர்மேஷன்ஸு இதெல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாமே கூட நீங்கள் இதை பார்த்து சொல்லலாம். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். நாளைய நாள்னு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இது போல் தூங்கி எழுந்ததும் முகத்தெல்லாம் சரி பண்ணிட்டு முடியெல்லாம் சரி பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்து தினமுமே இதை சொல்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு வாங்க. ஒரு 21 நாட்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.